தற்போது அதிமுக வேட்பாளர் பட்டியலானது வெளியாகியுள்ளது. அதில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுக் கட்சியில் இணைந்தவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 17 பெண்களுக்கு வேட்பாளர் பட்டியல் பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை. அதிமுகவை பொறுத்தவரையில் சென்னை தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியிடப்படவில்லை. கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரையில் சுதாகர் போட்டியிடுகிறார். தொடர்ந்து விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். அதிமுகவினுடைய 127 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் பழைய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைவருக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே தொகுதியிலே அவர்களுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டது. மேலும் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஏற்கனவே 23 பேருக்கு தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் அடிப்படையிலே கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுதாகர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருநயம் பலராமன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருத்தணி ஹரி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேருமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் என்று குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ரமணா, முன்னாள் அமைச்சராக இருந்த ரமணா அவர்களுக்கு இந்த முறை திருவள்ளூர் தொகுதி மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாதவரம் மூர்த்தி அவர்களுக்கு மாதவரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே குப்பன் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே பழனி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாம்பரம் தொகுதி சிட்லம்பாக்கம் ராஜேந்திரன் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுஜா என்கின்ற கஜேந்திரன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. கஜா என்ற கஜேந்திரன் ஏற்கனவே அவர் பல்வேறு பொறுப்புகளில் அதிமுகவில் இருந்து வருகிறார். அது மட்டுமல்ல, தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழு பாடு உறுப்பினராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்யூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜசேகர் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுராந்தக தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு மீண்டும் வருகின்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் மதுராந்தகத்தில் அவர் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மரகதம் குமரவேல் அவர்கள் மீண்டும் மதுராந்தகத்தில் போட்டியிடுகிறார். அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சோமசுந்தரம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சு ரவி அவர்கள் 4வது முறையாக இந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறார். தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 3 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளரை ஏற்று வெற்றி பெற்று அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராமு அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சட்டமன்ற உறுப்பினருடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். மேலும் ஆற்காடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் சுகுமார் அவர்களுக்கு இந்த முறை தேர்தலுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் SRK அப்பு அவர்களுக்கு இந்த முறை வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். மேலும் அணைக்கட்டு தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேலழகன் அவர்கள் தற்போது வேட்பாளராக அணைக்கட்டு தொகுதியுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். குடியாத்தம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பரிதா புருஷோத்தமன் அவர்களுக்கு தற்போது வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். குடியாத்தம் தொகுதியில் குடியாத்தம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பரிதா புருஷோத்தமன் அவர்கள் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல வாணியம்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் செந்தில்குமார் அவர்கள் தற்போது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் தற்போது மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையிலே வாணியம்பாடி தொகுதியினுடைய வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெங்கடேசன் அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊத்தாங்கரை தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் TM தமிழ்ச்செல்வன் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் அதிமுகவினுடைய ஊத்தாங்கரை தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் அதே போல பல்வேறு பொறுப்புகளையும் வைக்கிறார். அவருக்கு தற்போது மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே TM தமிழ்ச்செல்வன் மீண்டும் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2021 வெற்றி பெற்று தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய TM தமிழ்ச்செல்வன் தற்போது ஊத்தாங்கரை தொகுதியினுடைய வேட்பாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பர்கூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோவிந்தராஜன் அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். EC கோவிந்தராஜன் அவர்கள் தற்போது
மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இசி கோவிந்தராஜன் அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அசோக்குமார் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே அசோக்குமார் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒசூரை பொறுத்த வரைக்கும் கே சி பாலகிருஷ்ண ரெட்டி அவர் பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு இருந்தவர். இதனை அடிப்படையில் அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தார். அமைச்சராக இருந்த காலத்தில் தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே ஓசூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் சி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் மீண்டும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். மேலும் பாப்பிரெட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மரகதம் வெற்றிவேல் அவர்கள் தற்போது மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய வேட்பாளராக மரகதம் வெற்றிவேல் அவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வி சம்பத்குமார் அவர்களுக்கு இந்த முறை வேட்பாளருக்காக களம் காணுகிறார். அவருக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராகவும் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு மீண்டும் அதே தொகுதி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் வி சம்பத்குமார் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டி.எஸ். வேலு அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது உறுப்பினராகவும் இருக்கிறார். எனவே உள்ளாட்சி உறுப்பினராக இருக்கக்கூடிய அவருக்கு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பளிக்கும் வகையில் அவருக்கு அந்த விருப்பம் தெரிவிக்கும் அடிப்படையில் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை பொறுத்த வரைக்கும் தற்போது டி.எஸ். வேலு அவர்கள் செங்கம் தொகுதியினுடைய வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கீழ் பெண்ணாத்துறை பொறுத்த வரைக்கும் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே கீழ்பெண்ணாத்துறை தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை தற்போது அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல் ஜெயசுதா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையுடைய மத்திய மாவட்டத்துடைய கழக செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அடிப்படையில் ஆரணி தொகுதியில் இந்த முறை களம் காணுகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் ஜெயசுதா. அதே போல செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மீண்டும் செய்யார் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடந்த தேர்தலில் தோல்வி இருந்தாலும் கூட மீண்டும் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே செய்யார் தொகுதியில் முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வந்தவாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்தவாசி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமதி பி ராணி அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மாவட்டத்துடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்துடைய வடக்கு மாவட்டத்துடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வந்தவாசி தொகுதியினுடைய வேட்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே விஜயா அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கு புதிதாக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கே விஜயா அவர்கள் விழுப்புரம் தொகுதியினுடைய வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் எஸ் பழனிசாமி அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் முகையூர் மேற்கு ஒன்றியத்தினுடைய கழக செயலராக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக திரு எஸ் பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல உளுந்தூர்பேட்டையை பொறுத்த வரைக்கும் குமரகுரு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் இருந்தவர். அவருக்கு மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் வேட்பாளராக உளுந்தூர்பேட்டை தொகுதியில் களம் காணுகிறார். அவருக்கான அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மட்டும் 127 பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 127 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட வேட்பாளர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அறிவிப்பையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறார். சங்கராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கராபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக ரமேஷ் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் ராஜீவ்காந்தி அவர்கள் தற்போது அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் இளைஞரினுடைய செயலராக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கங்கவள்ளி தொகுதியினுடைய வேட்பாளராக நல்லத்தம்பி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கிறார். அதே தொகுதியில் தான் அவருக்கு மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கங்கவள்ளியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்குரிய நல்லத்தம்பி அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தற்போது அவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஆத்தூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது சேலம் ஆத்தூர். அந்த ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏபி ஜெயசந்திரன் அவர்கள் அவர் தற்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே தொகுதியில் இருக்கிறார். அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் ஆத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏபி ஜெயசங்கரன் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய ஜெயசங்கரன் அவர்களுக்கு மீண்டும் ஆத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்காடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பி உஷாராணி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்காடு
தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பி உஷாராணி அவர்கள் வேட்பாளராக ஏற்காடு தொகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓமலூர் ஆர் மணி அவர்கள் தற்போது ஓமலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர் மணி அவர்கள் வேட்பாளராக ஓமலூர் தொகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெங்கடாச்சலம் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வெங்கடாச்சலம் அவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அந்த வாய்ப்பு மேட்டூர் தொகுதியில் கிடைத்திருக்கிறது. மேட்டூர் தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் மீண்டும் அதே தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் எஸ் வெற்றிவேல் அவர்கள், அதாவது ஏற்கனவே அவர் பல்வேறு தேர்தலில் நின்றார். அது மட்டுமல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வெற்றிவேல் அவர்கள் சங்ககிரி தொகுதியுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் அவர் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வீரபாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சி பாலாஜி சுகுமார் அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய டாக்டர் சி பாலாஜி சுகுமார் அவர்கள் தற்போது வீரபாண்டி தொகுதியினுடைய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல சேத்தமங்கலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சேத்தமங்கலம் சந்திரசேகரன் அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சி சந்திரசேகரன் அவர்களுக்கு இந்த முறை சேத்தமங்கலம் தொகுதி வழங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். சேத்தமங்கலத்துடைய வேட்பாளராக சி சந்திரசேகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல நாமக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதேவி பி எஸ் மோகன் அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிமுகவுடைய வர்த்தக அணியுடைய இணை செயலாளர் இருக்கிறார். அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு ஸ்ரீதேவி பி எஸ் மோகன் அவர்கள் இந்த முறை வேட்பாளராக நாமக்கல் தொகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பரமத்தி வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ் சேகர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கிறார். பரமத்தி வேலூர் அதிமுக கடந்த தேர்தலின் போது வெற்றி பெற்ற நிலையில் மீண்டும் அதே தொகுதியினுடைய வேட்பாளராக எஸ் சேகர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பரமத்தி வேலூரினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பை அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் திருச்செங்கோட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஆர் சந்திரசேகரன் அவர்களுக்கு வேட்பாளராக நியமிக்க தற்போது ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருச்செங்கோட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஆர் சந்திரசேகரன் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஆர் மனோகரன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஈரோடு கிழக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆர் மனோகரன் அவர்கள் ஈரோடு கிழக்கினுடைய வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் தாராபுரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமதி பி சந்திரபாமா அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக இணை செயலராக இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக ஊராட்சி மன்றனுடைய முன்னாள் தலைவராகவும் இருக்கிறார். தாராபுரம் சத்யபாமா அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தாராபுரம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பி சத்யபாமா அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு என் நடராஜன் சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் இருந்தவர். அவருக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் அவர்களுக்கு மீண்டும் காங்கேயம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கேயம் தொகுதி திரு என் நடராஜன் அவர்களுக்கு இந்த முறை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே திரு என் நடராஜ் அவர்களுக்கு காங்கேயம் தொகுதி தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெருந்துறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜே.கே. ஜெயக்குமார் அவர்களுக்கு தற்போது இந்த இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திரு ஜே.கே. என்று அழைக்கப்படும் ஜெயக்குமார் அவர்கள் தற்போது அவர் பெருந்துறை தொகுதியினுடைய அதிமுக நிர்வாகியாக இருக்கிறார். எனவே அவருக்கு பெருந்துறை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஜே.கே. என்னும் எஸ் ஜெயக்குமார் அவர்களுக்கு தற்போது இந்த தொகுதி பெருந்துறை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திரு பி ஹரிபாஸ்கர் அந்தியூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தூக்கநாயக்கம் பாளையத்தினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் இருக்கிறார். அந்தியூர் ஹரிபாஸ்கர் என அழைக்கப்படும் அந்தியூர் தொகுதி திரு பி ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய வேட்பாளராக வி.பி. பிரபு அவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் முக்கியமான தொகுதியாக அதிமுக சார்பில் பார்க்கப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய வேட்பாளராக வி.பி. பிரபு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பவானிசாகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு பன்னாரி அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவானிசாகரனுடைய வேட்பாளராக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக கூடிய பன்னாரி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு 2026 சட்டமன்ற தொகுதியின் அதிமுகவின் வேட்பாளராக பன்னாரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உதகை மாவட்டம் கூடலூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரு
பொன் ஜெயசீலன் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 2021 திமுக வசம் வந்த கூடலூர் தொகுதியை அதிமுக வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்த தற்போது சட்டமன்ற உறுப்பினர் கூடிய பொன் ஜெயசீலன் அவர்கள் மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஆணையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கூடலூர் தனி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பொன் ஜெயசீலன் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக களமிறங்குகிறார். அதே போல உதகை மாவட்டம் குன்னூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ராமு தற்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் நீலகிரி மாவட்ட புரட்சித் தலைவி பேரவையினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய குன்னூர் ராமு என அழைக்கப்படும் குன்னூர் தொகுதியினுடைய ராமு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்போது வேட்பாளராக குன்னூர் தொகுதிக்கு களமிறங்குகிறார். மேட்டுப்பாளைய தொகுதியை பொறுத்தவரைக்கும் சின்னராஜ் அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சின்னராஜை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று கூறத்தக்கது. அதன் அடிப்படையிலே மேட்டுப்பாளையம் தொகுதியில் சின்னராஜ் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திருப்பூர் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் MSM ஆனந்த் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீண்டும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் MSM ஆனந்த் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் நிலையில் அவர் அமைப்பு செயலராகவும் இருக்கிறார் திருப்பூர் வடக்கில். எனவே திருப்பூர் வடக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக MSM ஆனந்த் அவர்கள் தற்போது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். MSM ஆனந்த் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் நிலையில் அவர் மீண்டும் திருப்பூர் வடக்கில் போட்டியிடுவதற்காக தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதற்கான விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் வேட்பாளராக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதே போல பல்லடம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்லடம் KP பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் அதிமுகவுடைய விவசாய பிரிவு இணை செயலாளராக இருக்கிறார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லடம் KP பரமசிவம் என்று அழைக்கப்படும் பரமசிவம் அவர்களுக்கு பல்லடம் தொகுதியில் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் இருக்கிறார். சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் VP கந்தசாமி அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சூலூர் உள்ளிட்ட கோவை தொகுதியை கடந்த 10 தொகுதிகளும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதிகளிலுமே அதிமுக வெற்றி பெற்றது. திமுக தமிழகம் முழுக்க வெற்றி பெற்று ஆட்சி பெற்றாலும் கூட கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை. காரணம் அதிமுக அந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே வேட்பாளர் தேர்வும் கடுமையாக ஏற்பாடு செய்த பின்பும் வேட்பாளர் தேர்வில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாத நிலையில் தற்போது கோவை மாவட்டத்திற்கான வேட்பாளர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே சூலூரை பொறுத்த வரைக்கும் VP கந்தசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் கூடிய BRG அருண்குமார் அவர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கோவையினுடைய புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கவுண்டம்பாளையத்தில் BRG அருண்குமார் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற வேட்பாளராகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கவுண்டம்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் BRG அருண்குமார் அவர்களுக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் தெற்கை பொறுத்த வரைக்கும் அம்மன் K அர்ஜுனன் அவர்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது கோயம்புத்தூர் தெற்கினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அம்மன் K அர்ஜுனன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் கோவையினுடைய மாநகர் மாவட்ட கழக செயலராக இருக்கிறார். எனவே அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை தெற்கை பொறுத்த வரைக்கும் அம்மன் K அர்ஜுன் அவர்கள் இந்த முறை வேட்பாளராக களமிறங்குகிறார். மேலும் சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் KR ஜெயராமன் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாமோதரன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு அந்த மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வால்பாறை தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் T லட்சுமண் சிங் அவர்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே உடுமலைப்பேட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் உடுமலை K ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவருக்கு அந்த வாய்ப்பு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் K ரவி மனோகரன் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆத்தூர் அதாவது இது திண்டுக்கல் ஆத்தூர். இந்த ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாதன் அவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாதன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேன்மொழி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு அந்த மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேடச்சந்தூரில் திரு VP பரமசிவம் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்.